ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பால் கேசரி ட்ரை பண்ண போகிறோம். பால் கேசரி ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் கேசரிக்கு வந்து வாட்டர் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து நான் பால் கேசரி ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். நார்மலாக ஒரு பேனில் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. ரவை போடணும். ரவை போட்டு நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு டம்ளர் ரவை, கரெக்டாக நான் ஒரு டம்ளர் ரவை ஆட் பண்ணேன். ஸோ ஒரு டம்ளருக்கு எந்த டம்ளரில் இருக்குங்களோ அந்த டம்ளரில் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு டம்ளர் பால் தான் நான் ஆட் பண்ணேன். இன்னொரு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணி நான் வந்து சிம்லேயே வச்சு அதை வந்து நான் கிளறி விட்டுட்டே இருந்தேன். லைட்டாக இந்த டைமில் வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் இது அந்த கேசரி பவுடர் நான் ஆட் பண்ணேன். குங்குமப்பூ தான் ஆட் பண்ணாங்க அவங்க. ஸோ என்கிட்ட இப்போ குங்குமப்பூ இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் கலருக்காக நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது ஃபுட் கலர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா சிம்லேயே அதை வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க அது நல்லா அந்த ட்ரை ஆயிரும். கொஞ்சம் அந்த ரவையும் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் தான் நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த டம்ளரில் தான் ரவை எடுத்தேன். ஸோ ஒரு டம்ளர் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இந்த சைடு ட்ரை கிரேப்ஸும் கேஷ்யூஸும் போட்டு நல்லா நெய்யில் வறுத்துட்டு நம்ம இந்த கேசரியில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கோமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக நம்ம கேசரி பண்ணுறதை விட இது ஒரு டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் வீடியோ வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள்.